எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு, அண்ணா நான் எந்த சமையல் செஞ்சாலும் எங்கள் வீட்டில் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அதுக்கு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். குலைக்காத நாயம் இல்லை, குறை சொல்லாத வாயோ இல்லைன்னு. சமைச்சு நம்ம பெரும்பாலும் திருப்திப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனாலும் இந்த குழம்பை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த வாயெல்லாம் அடைச்சிரும். அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுவும் மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சு காட்டுறேன். இது இப்படியே ட்ரை பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் தினேஷ், நாகூரில் இருந்து. 20 மிளகா, 2 கைப்பிடி தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். லேசாக சூடானா தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு அரை தேங்காய் எடுத்திருக்கேன். அரைச்சிட்டு சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுடு தண்ணி போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்திங்கன்னா நல்லா திக்காக வரும். நல்ல ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். முன்கூட்டியே ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா குழம்பு வைக்கிறது ஈஸி. இப்போ பாருங்கள் புகைய ஆரம்பிச்சிருச்சு. சரியா? இந்த அளவுக்கு சூடானாவே போதும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் கஞ்சத்தனம் இல்லாமல் 75 ml வரைக்கும் ஊற்றிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். தாளிப்புக்கு கடுகு மட்டுமே போதும். ஒரு கைப்பிடி பூண்டு, 4 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இடித்தது 100 கிராம். கடுகு பொரிஞ்ச உடனே இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறணும். வெங்காயம் வதங்குற கேப்பில் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு வெங்காயம். மாதிரி உள்ள வரைக்கும் பூச்சி கீச்சி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி போட்டுங்க. முழுசாக போட சொல்லிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? ஏன்னா அதெல்லாம் பூச்சி இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கத்திரிக்காய் தான் வரும் பொழுது. நம்ம வீட்டில் 3 வேளை சாப்பிட மாட்டீங்களா ஊற்றியே? அதுக்கு தான். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அரைச்ச தக்காளி ஒரு 4 தக்காளி. இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி அரைச்ச தூள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. கர்நாடகாலெல்லாம் இப்படி தான் வைப்பாங்க. எங்கள் அத்தை வீட்டுக்கெலாம் போனால் எந்த குழம்பு பார்த்தாலும் தனியாக வாசமாக நல்லா கம நல்லா இருக்கும். பெங்களூரில் இருக்காங்க அவங்க, நல்லா வைப்பாங்க. இப்போ புளி தண்ணி கரைச்சி அப்படியே அலசி ஊற்றிக்கிறோம். கத்திரிக்காய் வெந்த பின்னாடி தேங்காய் பால் சேர்க்கலாம். எல்லாம் கொதிச்சிட்ருக்கு குழம்பு. அந்த சட்டி பத்தலை, அதான் இப்போ வேறு சட்டியில் மாற்றிட்டேன் குழம்பு. நல்லா திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பால். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து தகன்னு எண்ணெய் வந்துடும். எண்ணெய் வந்த உடனே அடுப்பு அணைச்சிருங்க. நல்லா அழகாக எண்ணெய் விட்டு சூப்பராக இருக்குது குழம்பு. முழுசாக இருக்கா? தனித்தனியாக வருது பாருங்க. இப்படி சாப்பிட்லாம். நல்லா நல்லெண்ணெய் வாசனை ப்ளஸ் அந்த தனியா எல்லாம் வறுத்து அரைச்சோம்ல, கமன்னு வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க கத்திரிக்காய். புளிப்பு காரமெல்லாம் பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குது குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.